ஓப்பனிங்ல ஆயுஷ் மாத்திரை இறக்கி விடுங்க, சஞ்சு சாம்சனை ஒன்று ஆடவைங்க, இல்ல ருத்ராஜ் கைக்வாட் ஒன்று ஆடவைங்க. ஏன்னா இவருமே ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டு பெரிய லெவல் ஃபார்ம்ல கிடையாது. சஞ்சு சாம்சனும் வந்துட்டு அந்த T20 வேர்ல்டு கப் வச்சு ஓப்பனிங் இறக்கி விடுறீங்க. மிஸ் ஆகுது அப்படின்னா ஆயுஷ் மாத்திரை நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அவரை இறக்கி விடுங்க, அந்த பையனை ஆடவைங்க. உங்களுக்கு ஒரு 20 ரன் 25 ரன் அதிகமாக ஒரு தலையே இல்லாத ஒரு வால் மாதிரி தான் இப்ப எனக்கு சத்தியமா தெரியுது டோனி இல்லாததுனால. ஏன்னா ஒரு இதுவே இல்லை, ஒரு கைடன்ஸே இல்லை, மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் டீம் வந்து ரொம்ப மட்டித்தனமா எடுத்திருக்காங்க. இருக்கிற டீம் வச்சுதான் விளையாட முடியும். நீங்க போட்டு ருத்ராஜ் கைக்வாட் அடிச்சிட்டு இருக்கீங்க, அவனுக்கு சரி அவனை நீங்க கேப்டன்சில இருந்து தூக்குறீங்க, வேற சஞ்சு சாம்சன் கேப்டன் ஆக்குவீங்களா? கேப்டன் ஆக்குங்க, நீங்க அப்பயுமே தோப்பீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்த வரைக்கும் கூட சஞ்சு சாம்சன் அந்த முதல் 3 மேட்ச் 4 மேட்ச் நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தாப்ல. சென்னைக்கு எப்ப வந்தாரோ அப்ப இருந்து அதிகம் அடிக்கிறது. நீங்க என்ன பிரஷர் ஜாஸ்தி, நிறைய நம்பிக்கை வைக்கிறாங்கன்றத வந்து அவருக்கே தெரியுது. அதனால அவுட் ஆகிட்டு போறாங்க, நிறைய டாட் போறாங்க, நிறைய அவுட் ஆகுறாங்க. டீம்ல நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு விஷயம் நோட் பண்ணேன், நான் ஃபர்ஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தேன், நானும் அந்த தோனியா இருந்தாருன்னா தூபே வந்து முன்னாடியே இறக்கி விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று மேட்ச்ல தூபே முன்னாடியே இறக்கிட்டாங்க. நிறைய ருத்ராஜ் கைக்வாடும் தெளிவா தான் பண்றாரு. கலீல் அஹ்மத் போன வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு பவுலிங், இந்த வருஷம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு. மேட் ஹென்ரி எல்லாம் வந்து ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் எவ்வளவு நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பவுலர் இப்ப மேட் ஹென்ரி எடுத்து மெயின் பவுலரா யூஸ் பண்றீங்க. அதாவது தில்லிக்கு துட்டான பவுலிங் தான், இல்லைன்னா நான் சொல்ல. ஆனா இன்னுமே வந்துட்டு அந்த பவுலிங்லாம் செட் ஆகலையே அப்படின்னு தான் தோணுது. கொஞ்சம் டைம் கொடுங்க, வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் பிளே ஆஃப் வராங்க வரல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வெயிட் பண்ணுங்க, என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இந்த வருஷத்தோட மிஸ்டேக் அடுத்த வருஷம் கரெக்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள வந்து டீம் சரியில்லை, மேனேஜ்மெண்ட் சரியில்லை, கேப்டன் சரியில்லை போட்டு 2 மேட்ச் தான் நடந்திருக்கு, ஏன் இந்த அடி அடிக்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே வந்து சென்னை வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நம்புறதை முதலடி பண்ணுங்க. சென்னை டீம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்சை கம்பேர் பண்றப்ப பெட்டர் தென் பெட்டர் 50-60% வந்து சூப்பரா சென்னை விளையாடி இருக்காங்க. அதை பத்தி பேசுங்க. போன